4 வயதில் பல குழந்தைகள் பொம்மைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த நேரத்தில் கமல்ஹாசன் கேமரா முன் நின்றார். கண்களில் பிரகாசமான விளக்குகள். அது களத்தூர் கண்ணம்மா படம். அந்த சிறிய குழந்தை ஒருநாள் உலகம் அறிந்த நடிகராக மாறுவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி. இது இயற்கையான திறமையா இல்லை மிகவும் சீக்கிரமா ஆரம்பமா? படப்பிடிப்பில் தளத்தில் சிறிய கமல் நடிப்பதற்காக மட்டும் இல்லை. அவருக்கு வயதை மீறிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டியிருந்தது. இயக்குனர்கள் வழிகாட்டினாலும் அவர் அதை உணர்ந்து நடித்தார் என்று பலர் சொல்கிறார்கள். அந்த நடிப்பு அவருக்கு பிரசிடென்ட் கோல்டு மெடல் ஃபார் பெஸ்ட் சைல்டு ஆக்டர் விருதை பெற்றுத் தந்தது. ஒரு குழந்தையாக பள்ளி நாட்கள், நண்பர்களுடன் விளையாட்டு, சுதந்திரமான வாழ்க்கை இவையெல்லாம் அவருக்கு குறைந்ததா? சிலர் இதை கேள்வி கேட்கிறார்கள். இன்னொரு பக்கம் அதுவே அவரை இன்றைய பெரிய கலைஞனாக மாற்றியது என்று பலர் நம்புகிறார்கள். பிறகு கமல்ஹாசன் தானே சில நேரங்களில் அந்த ஆரம்ப அழுத்தங்களை பற்றி கூறியிருக்கிறார். எதிர்ப்புகள், புகழின் அழுத்தம், விரைவில் பெரியவராக மாற வேண்டிய நிலை. அப்படியான உண்மை என்ன? இது ஒரு பிறவி திறமைக்கான ஆரம்பமா அல்லது ஒரு குழந்தை பருவம் மெதுவாக இழந்த கதையா? இரண்டும் இருக்கலாம். ஏனெனில் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒருவர் விட்டு சென்றது ஏதோ ஒன்று இருக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறக்காதீங்க.